Evening everyone. ஆடிபிளா இருக்குன்னு நம்புறேன். மாதிரி ஸ்கிரீனும் தெரியுது அப்படின்னு நம்புறேன். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து MySQL சர்வர்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து ட்ரிகரு ஈவெண்ட் இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம வழக்கமா பார்க்குற அஃபர்மேஷன் பார்த்துடலாம். MySQL லேர்னர் அண்ட் அப்ஸ்கில்லர் அஃபர்மேஷன். I am disciplined, I am focused, I am becoming a highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am feature ready. வந்து அடுத்ததா ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே தம்ஸ் அப் ஜே அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. வந்து லாஸ்ட் கிளாஸ்ல உள்ள பேஸ் பண்ண இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஓகேவா? இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல வாட் இஸ் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் இன் MySQL சர்வர். MySQL சர்வர்ல ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து எ ப்ரீ ரிட்டன் SQL ப்ரோக்ராம் ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ். அதுதான் ஆன்சரு. ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் என்பது ஒரு ப்ரீ கம்பைல்டான ஒரு SQL ப்ரோக்ராம். ரிப்பட்டிட்டிவா வேலையை செய்யறதுக்கு ஆட்டோமேட்டிக் செய்யறத ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாபேஸ்ல செய்வோம். வாட் இஸ் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் இன் MySQL அப்படின்னா எ ப்ரீ ரிட்டன் SQL ப்ரோக்ராம் ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ். இந்த மூணு ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அடுத்தது விச் கீவேர்ட் இஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் எ ஸ்டோர்ட் ப்ரொசீஜர். EXEA, ரன்னா, காலா, செலக்டா. ஆன்சர் வந்து கால். கால் இஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் எ ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் இன் MySQL. கால் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் நேம். ஏதாவது பேராமீட்டர் இருக்குன்னா பாஸ் பண்ணுவீங்க, பேராமீட்டர் இல்லைன்னா எம்டியா விட்டுருவீங்க. பேராமீட்டர் இருக்கா இல்லை அப்படின்னா ஸ்டோர் பேஜ் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பேராமீட்டர். பேர் கிளாஸ்ல வாங்குவாங்க பேராமீட்டர். அடுத்ததா வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கும் ப்ரொசீஜருக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஃபங்க்ஷன் கிடையாது. அதுவா? ஃபங்க்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ப்ரொசீஜர் கிடையாது. இல்லை ரெண்டுமே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா, இல்லை டிஃபரன்ஸா? ஆன்சர் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் இன்டர்ன் மாதிரி, ப்ரொசீஜர் வேலையை வாங்குவார். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல ஃபங்க்ஷன் மஸ்ட் ரிட்டர்ன் எ வேல்யூ கேன் பி யூஸ்ட் இன் செலக்ட். ப்ரொசீஜர் மே ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். ஆனா ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணும். மஸ்ட் இங்கே மே. அடுத்து how do you prevent errors when dropping a procedure they may not exist. ஒரு ப்ரொசீஜர் டிராப் பண்றப்ப அது ஏற்கனவே இருக்குது இல்லை அப்படின்னா அது எப்படி டிராப் பண்றப்ப எரர் வரும்ல, அந்த மாதிரி எரர் வராம ப்ரிவென்ட் பண்றது எப்படி அப்படின்னா ட்ரா ப்ரொசீஜர், ப்ரொசீஜர் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னு எரர் அடிக்கும். அதே ட்ரா ப்ரொசீஜர் இஃப் எக்ஸிஸ்ட் இருந்தா டெலீட் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு, அவ்வளவுதான். இஃப் எக்ஸிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னாவே எரர் வராது. ட்ரா ப்ரொசீஜர் இஃப் எக்ஸிஸ்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் இப்படிதான் டெலீட் பண்ணுவோம். அடுத்தது வாட் டஸ் த டீலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் கமாண்ட் டூ இன் MySQL. டீலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்படிங்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னா MySQL
எங்கெல்லாம் செமிக்கோலன் வருதோ அங்க முடிச்சிடாதீங்க எக்ஸிகியூஷனை ப்ரொசீஜருக்குள்ள. ஒரு கன் மைஎஸ்கியூஎல் வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும், என்னப்பா வெறும் செமிக்கோலனா இருக்கு, உள்ள போயிட்டு எங்க முடிக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. இத சொல்ல வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுப்போம். டீலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்படின்னா இந்த ஸ்லாஷ் ஸ்லாஷ் எங்க திரும்ப வருதோ அதுதான் எண்டு அப்படின்னு முடிவு பண்ணிக்க மைஎஸ்கியூஎல் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இது எதுக்காகன்னா, டெம்பரரியா அந்த எஸ்கியூஎல் டெர்மினேட்டர் இருக்குல்ல செமிகோலன், அதை வந்து ஸ்லாஷ் ஸ்லாஷா மாத்தி விட்டு எங்க ஸ்லாஷ் ஆரம்பிக்குது எங்க முடிக்குது அது வரையும் கொண்டு போ, செமிகோலனை பார்த்தீங்கனாலும் இக்னோர் பண்ணிரு அப்படின்னு மைஎஸ்கியூஎல் குழம்பாம் ஒரு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, which parameter type is used in a procedure to return values. இதுல இன் அவுட் ஆல், இதுல என்ன பேராமீட்டர் டைப் நம்ம யூஸ் பண்ணி வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட் பேராமீட்டர். இது என்ன பண்ணும், அவுட் பேராமீட்டர் மூலமா தான் ப்ரொசீஜர் வெளியே வேல்யூ தரும். ப்ரொசீஜர்ல இருந்து ஒரு வேல்யூ வெளியிலே தர்றப்ப அப்ப அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து வேல்யூஸை வந்து யார் எக்ஸிட் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ட்ரூ அபவுட் ஃபங்க்ஷன். இதுல எது ட்ரூன்னு பாத்தீங்கன்னா, கால் இருந்தா தான் ரன் ஆகுமா, இன்புட் பேராமீட்டர்ஸ் எடுத்துக்காதா, கண்டிப்பா சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா, செலக்டுக்குள்ள யூஸ் பண்ண முடியாதா. ரைட் ஆன்சர் வந்து சி. பாக்கியெல்லாம் ஃபால்ஸ். ஃபங்க்ஷன்ங்கிறது கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணும், கேன் பி யூஸ்ட் இன் செலக்ட் ஆல்சோ. மற்றது எல்லாமே ஃபால்ஸ். இன் விச் சினாரியோ would you prefer a procedure over a function. எந்த சினாரியோல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம ப்ரொசீஜரை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்செட் கொரியில சரி போனஸை கால்குலேட் பண்றப்பயா அப்ப ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். மந்த்லி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதுக்கா, ஒரு கொரியில எம்ப்ளாயியோட சேலரியை ரிட்டர்ன் பண்றதுக்கா, இல்ல ஒரு சிங்கிள் வேல்யூவை அசைன் பண்றதுக்கா. இதுல ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, டு ஆட்டோமேட் மந்த்லி ரிப்போர்ட் ஜெனரேஷன். இதுக்கு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாம ஸ்டோர்ட் ப்ரொசீஜரை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இந்த டாஸ்க்கு. What happens if you forget to change delimiter when creating a procedure with multiple semicolon? லாஸ்ட் கிளாஸ் செஞ்சு பார்த்தோம், எரர் வரும், ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் ஆகாது. டீலிமிட்டர் நீங்க கொடுத்தே ஆகணும். டீலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் முடிக்கிறப்பையும் ஸ்லாஷ் ஸ்லாஷ் கொடுத்து டீலிமிட்டர் செமிகோலன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா மைஎஸ்கியூஎல் கன்ஃபியூஷன் ஆகாம உங்களோட ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணிரும். கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா MySQL throws an error thinking statement ends early. அது செமிகோலனை பார்த்தோம்னா அங்கேயே நிப்பாட்டிடும், அடுத்த லைன் போகாது. Which of the statements about stored procedure and function is correct? இதுல ஸ்டோர் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் இதை பேஸ் பண்ணி என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொசீஜர் அது டாஸ்க் ஆட்டோமேட் பண்றது, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ. எல்லாமே தப்பு, இதுதான் ரைட் ஆன்சர். ப்ரொசீஜர் வந்து ஒரு வேலையை ஆட்டோமேட் செய்யறதுக்கு உதவும், ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் செய்யும். கோ த்ரூ பண்ணிக்கோங்க, நான் நோட்ஸ் ஷேர் பண்றேன். அடுத்ததா நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க் பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸ் போயிடலாம். இல்லை விக்னேஷ் தேவி, இல்லை தினேஷ், தினேஷ் இல்லை அபிஷேக், ஸ்னேகா, பிரியா,
சீக்கிரம் கார்த்திகேய நிஷா மண்ணே கிளாஸ் போயிடலாம். யாரெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணீங்களோ சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து அதை பார்த்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். தெரிஞ்சு யாரும் ஹோம்ஒர்க் செஞ்சு இல்ல. மண்ணே கிளாஸ் போயிடலாம். இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். என்ன ட்ரிகரு, அது என்ன ஈவெண்ட்ஸ், ஏதாவது ஐடியா இருந்தா சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. ட்ரிகர் அப்படின்னா யாராவது வெறுப்பேத்துறது, கோவப்படுத்துறது, நம்ம ஒண்ணு பண்றதுனால இன்னொருத்தங்க ட்ரிகர் ஆகுறது, அதை ட்ரிகர்னு சொல்லுவோம். ஈவெண்ட்னா நிகழ்ச்சி, சம்பவம். இப்போ டெக் வேர்ல்டுங்கிற ஒரு கம்பெனில நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஹெச்ஆர் வந்து ஒவ்வொருத்தவங்கள சம்பளத்தையும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் டீம் வந்து மந்த்லி போனஸ் இந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அவங்க இதெல்லாம் வந்து நம்மளா மேனுவலா எடுத்து தராம ஆட்டோமேட்டிக்கா நீங்க செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி பண்ணணும். அப்படின்னா சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிகர் அண்ட் ஈவெண்ட்ஸ். இதுதான் இதுக்கு சொல்யூஷன். ட்ரிகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எஸ்கியூஎல் பிளாக் தட் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்ஸ் வென் அன் ஈவெண்ட் ஹேப்பன்ஸ் ஆன் எ டேபிள். ஒரு டேபிள்ல ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க ட்ரிகர்ல எழுதிக்கலாம். இப்ப ட்ரிகர்ங்கிறது ஒரு டேபிளில் ஒரு ஈவென்ட் நடந்தால் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும் எஸ்கியூஎல் பிளாக். அதுதான் நம்ம வந்து ட்ரிகர்னு சொல்லுவோம். A trigger is a SQL block that automatically executes when an event happens on a table. இப்ப ஏன் ட்ரிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சட்டத்திட்டங்கள் ஆட்டோமேட்டிக்கா வகுத்துக்கலாம். ஏதாவது நடக்குது அப்டேட் அப்படின்னா அதை ட்ராக் பண்ணிக்கலாம். மேனுவலா தலையீடு தேவையில்ல, மேனுவலா போயிட்டு இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. எப்பெல்லாம் ட்ரிகர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றப்ப, இல்ல அப்டேட் பண்றப்ப, இல்ல டெலீட் பண்றப்ப, இல்ல ஏதாவது கண்காணிக்கணும் இந்த வேலையை யார் பண்ணா அப்படின்னு ஆடிட் பண்றப்ப, ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு ஃபீல்டு இந்த வேலை நடந்தா இன்னொரு வேலை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோல இதுதான் வந்து வென் டு யூஸ் ட்ரிகர்ஸ். எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ட்ரிகர்ஸ் யூஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் ஸ்கீமாவில தான் இருக்கும். இப்ப எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாமா? ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம். கிரியேட் டேட்டாபேஸ் நேம், யூஸ் அந்த டேட்டாபேஸ் நேம், கிரியேட் டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப்,
primary key, column name data type length, column name data type, column name data type length. எம்ப்ளாயீஸ்ங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஏன்னா எம்ப்ளாயீஸ்ல தான் எம்ப்ளாயியோட விவரங்களை சேமிக்க போறேன். அடுத்தது எம்ப்ளாயீஸ் டேபிள்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ் வேல்யூஸ். ஒவ்வொரு ரோவா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது தான் அது. 1 செகண்ட். சரி, நம்ம வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணோம். நம்ம இதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது தான். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் அப்படின்னு இன்சர்ட் பண்ணுவோம். இப்ப ஒரு ட்ரிகரு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப இந்த கதைப்படி பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் கேக்குறாரு, எப்பெல்லாம் சேலரிங்கிற வேல்யூ அப்டேட் ஆகுதோ பழைய என்ன சம்பளங்கிறது எனக்கு பதிவுல வேணும், புது சம்பளமும் பதிவு பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா நம்ம ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. delimiter / create table name, employee ID integer, old salary integer, new salary integer, changed at அந்த எந்த டைம்ல சேஞ்ச் ஆச்சோ அந்த டைம். இப்ப கிரியேட் ட்ரிகர் நேம் இது இந்த என்ன மீனிங்ஃபுல்லா ஒரு பேர் வச்சுக்கோங்க. ட்ரிகர்ங்கிறதுனால டிஆர்ஜி அந்த ஸ்கோர் எந்த டேபிள்ல உள்ள டேட்டாவை மாத்த போதோ அதனால எந்த காலம் அப்டேட் பண்றப்ப உங்களுக்கு இந்த ட்ரிகர் நடக்கணும் அப்படிங்கிறப்ப மீனிங்ஃபுல்லா சேலரி அப்டேட் பண்றதுனால இப்படி பேர் கொடுத்துக்கிறோம். பிஃபோர் அப்டேட் ஆன் எம்ப்ளாயீஸ். இது எப்போ ஃபயர் ஆகும்னா எம்ப்ளாயீஸ் டேபிள்ல ஏதாவது ஒரு அப்டேட் நடக்கிறதுக்கு முன்னால இது ஃபயர் ஆகும். எதுக்குன்னா ஃபார் ஈச் ரோ ஒவ்வொரு ரோலையும் என்ன பண்ணோம்னா இன்சர்ட் இன்டு இந்த டேபிள்ல கொண்டாந்து டேட்டா போட்டுரும். வேல்யூஸ் ஓல்டு டாட் எம்ப்ளாயி ஐடி, ஓல்டு டாட் சேலரி, நியூ டாட் சேலரி அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டாந்து போட்டுரும். சரி, இது எதுக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேலரி வேல்யூ மாறுறதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த வேலையை பண்றோம். பழைய சம்பளம் என்ன அப்படின்னு ஹெச்ஆர்க்கு தெரியணுமா இல்லையா? அதை ஒரு மேனுவலா எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்க முடியாதுல்ல. இதை ட்ராக் பண்றதுக்காக இந்த வேலையை நம்ம பண்றோம். பாருங்க, delimiter / ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஏன்னா இந்த மாற்றங்கள் சேஞ்ச் ஆகுற டேட்டாவை நான் பதிவு பண்றதுக்கு ஒரு டேபிள் வேணுமா இல்லையா? ஆடிட் டேபிள், அதுதான் இது. கிரியேட் டேபிள் நேம், எம்ப்ளாயி ஐடி இன்டிஜர், ஓல்டு சேலரி இன்டிஜர், நியூ சேலரி இன்டிஜர், சேஞ்ச் எந்த டைம்ல சேஞ்ச் ஆச்சு இதை நான் வந்து பதிவு செய்யறதுக்காக ஒரு ஆடிட் டேபிள் கிரியேட் பண்றேன். அடுத்ததா ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்றேன். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிகர் சேலரி அப்டேட். இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல யாராவது இந்த கொடுக்குறோம் பாருங்க, கிரியேட் ட்ரிகர் நேம் பிஃபோர் அப்டேட் ஆன் எம்ப்ளாயிஸ். இந்த எம்ப்ளாயி டேபிள்ல யாராவது அப்டேட் பண்றதுக்கு முன்னால இங்க கொண்டாந்து எக்ஸிக்யூட் பண்ணிரு. என்ன பண்ணோம்னா எம்ப்ளாயி டேபிள்ல போயிட்டு ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னால என்ன பண்ணோம்னா இந்த ட்ரிகர் ஃபயர் ஆகி நீங்க என்ன இன்சர்ட் பண்ண போறீங்களோ அது கொண்டாந்து இங்க போட்டு விட்டுரும். இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க ஓல்டு எம்ப்ளாயி ஐடி இங்க ஓடியாந்துரும், ஓல்டு சேலரிங்க வந்துடும். நீங்க சேஞ்ச் பண்றீங்கல்ல சேலரி, 10,000 ஒரு நபர் இருக்கு பழைய சம்பளம், அதை 12,000 மாத்துறீங்க. 10,000ங்கிறது இங்க வந்து உட்காந்துக்கும், 12,000 இங்க வந்து உட்காந்துக்கும். எந்த டைம்ல அந்த அப்டேட் நடக்குதோ அந்த டேட் டைம் இங்க வந்து உட்காந்துக்கும். அவ்வளவுதான் உங்களோட ட்ரிகர் லாஜிக். இது புரியுது இல்ல? கடைசியா இந்த டீலிமிட்டர் எடுத்து வர்றோம். இதை கோத்ரூ பண்ணிக்கிங்க. டீலிமிட்டர் வந்து allows use of semicolon inside trigger body without ending the statement. The old value refers to existing row values before update. New refers to value being updated. Trigger runs for every row affected by the update. அதுக்காக தான் இந்த for each rowன்னு கொடுக்குறோம். இருக்குல்ல, ஒவ்வொரு ரோவுக்கும் அது ரன் ஆகும். எது இந்த பிகினுக்குள்ள இருக்குல்ல, நவுங்கிறது கரண்ட் டைம்ஸ் அவன் கேப்சர் பண்ணி சொல்ல போகுது. இது என்ன பர்பஸுக்காக இதை பண்றோம் அப்படின்னா சம்பளம் எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறது. மேனுவலா போய் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப ராஜுன்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் 12,000 சம்பளம் வாங்குறாரு, 15,000 அவருக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க, இன்க்ரிமெண்ட் போட்டாங்க.
இப்போ ஒரு வருஷமோ 2 வருஷம் கழிச்சு ராஜ் என்ன பழைய சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னா போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணலாம்னா நீங்க இன்னொரு ஆடிட் டேபிள்ல இதெல்லாம் ட்ராக் பண்ணல அப்படின்னா பழைய சம்பளம் ஞாபகம் இருக்காது. மேனுவலா எங்கேயாவது எழுதி வச்சுன்னா ஞாபகம் இருக்கும். இல்ல இந்த மாதிரி ஆடிட்டிங் பண்ணியிருந்தா ஒரு ஆடிட் டேபிள்ல பழைய சம்பளத்தை சேமிச்சு வச்சிருந்தா நம்மளால சொல்ல முடியும். இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாமா? கார்த்திகேயன் ஓகே. நம்ம இது எப்படி அப்படின்னு செஞ்சு பார்க்க போறோம். எப்படி செஞ்சு பார்க்க போறோம்னா ஹெய்டி எஸ்கியூஎல் அப்படின்னு டைப் சர்ச் பண்ணீங்கன்னாவே நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதனால வருது. புதுசா பாக்குறவங்க இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இந்த ஹெய்டி எஸ்கியூஎல்ல. இது எப்படி இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா வரும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இது வருது இல்ல, ஏதோ அப்டேட்ஸ் கேட்குது, நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். இதை ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால போகுது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்க புதுசா நீங்க என்டர் பண்ணணும். நீவ்ல போயிட்டு என்ன சர்வர் நேமு, என்ன யூசர் நேமு, என்ன பாஸ்வேர்டு, என்ன போர்ட் இதெல்லாம் கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன், ஜஸ்ட் ஓபன் மட்டும் பண்ணா போதும். இது என்னோட பிசிங்கிறதுனால பேர் வருது. யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி அக்சஸ் கொடுத்துருக்கோம். ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ டேட்டாபேஸோட MySQL டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. கனெக்ட் ஆயிடுச்சு. பாருங்க எத்தனை டேட்டாபேஸ் இருக்கு பாருங்க. ஓகேவா? இப்ப இதுல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி டேப்னு நீங்க போகலாம். இல்ல கண்ட்ரோல் டி ஷார்ட்கட். இந்த ஒரு கொரி விண்டோ புதுசா வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன கொரி ரன் பண்றோமோ அங்க தூக்கிக்கொண்ட ரன் பண்ண வேண்டியதான். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா ஒரு டேபிள் அப்படி ஆகல, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். அதுக்கான லைன் தான் இது, கிரியேட் டேட்டாபேஸ் நேம். ரன் செலக்ஷன்னா அது மட்டும் ரன் ஆகும். ஏற்கனவே இருக்குதான், DB1 கிரியேட் பண்ணிடுவோம். செஞ்சு பாக்குறப்ப கிரியேட் பண்ணதானே வைங்க. கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, அஃபெக்டட் ரோஸ் 1. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க வரும். இந்த இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட கர்சரை வச்சுட்டு இந்த பச்சை கலர்ல இருக்குல்ல ரெஃப்ரெஷ் F5 இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ 11 DB1 வந்துச்சு பாருங்க. நம்ம கிரியேட் பண்ணது இந்த டிபி தான், ஆனா உள்ள எதுவுமே இருக்காது. 0 பைட்ஸ்னு வருது பாருங்க. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது சைஸ் காமிக்கும், இந்த 48 KB இந்த மாதிரி. இது 0 பைட்ஸ் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் டிபி மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அடுத்தது யூஸ் டிபிங்கிறது இந்த டிபியை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்றது. இது டேபிள் கிரியேட் பண்றதுக்காக கிரியேட் டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப் இந்த மாதிரி. டேபிள் எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா? கிளாஸ் 11 DB1 கரெக்டா தானே கிரியேட் பண்றோம். ஓகே, இப்பதான் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்துச்சு பாருங்க, தெரியுதா? எம்ப்ளாயிஸ். இதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கணும்னா இந்த மாதிரி போய் பார்த்துக்கலாம். டேபிள், திஸ் டேபிள் யூஸ் ஃபார்
ஒரு மீனிங்ஃபுல்லா பேர் வச்சுக்கணும். அப்பதான் நாளை பின்ன நீங்க பாக்குறப்ப அது என்ன பர்பஸுக்காக அந்த டேபிள் கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு 4 காலம் இருக்க மாதிரி ஒரு டேபிள். டேட்டா பாத்தீங்கன்னா எம்டியா தான் இருக்கணும்னு இன்செர்ட் பண்ணல. ஒரு நம்பர் மறந்துட்டேன். இது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ரைட் கிளிக் பண்ணி நியூ query விண்டோ போயிட்டீங்க. ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன். 16. நீங்க தெரியலன்னா கூட ரைட் கிளிக் பண்ணி எங்க இருந்தீங்கன்னாலும் நெக்ஸ்ட் போனீங்கன்னா அடுத்த கொரி வருது இல்ல, கொரி 17. அப்ப அதுக்கு முன்னால உள்ளதான் ஏற்கனவே இருந்தது. அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்றதுக்கு நார்மல் கொரி இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் தான் இருக்குல்ல. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஒரு 4 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டோம் பாருங்க. சொல்லுது பாருங்க, ரெக்கார்ட்ஸ் 4. இப்ப போய் நான் பார்த்தேன்னா ரெக்கார்டு வரும் பாருங்க. இருக்கா? பாருங்க. வரலன்னா இந்த ரெஃபரன்ஸ் பண்ணி 4 ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிட்டோம். 17வது கொரி விண்டோட 16. இப்போ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டேன் டேட்டாவை. இப்போ நம்ம ட்ரிகருக்கு போயிடலாமா? அப்படியே காப்பி பண்ணி இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஆடிட் டேபிள் கிரியேட் பண்ண போறேன், ட்ரிகர் ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். என்னன்னா எப்பெல்லாம் இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இந்த சம்பளம் இருக்குல்ல, 30,000, 25,000, 18,000, 28,000 இங்க மாற்றம் வரும் பொழுது இந்த பழைய வேல்யூவை தூக்காந்து இங்க போட்டுரும். இந்த சேலரி ஆடிட்டுங்கிற டேபிள்ல உள்ள ஓல்டு சேலரியில கொண்டாந்து போட்டுரும். அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் இங்க உள்ள டேட்டாவே அப்டேட் ஆகும். என்ன அப்டேட் ஆகுதோ அது இங்க வந்துடும். இப்ப இங்க பாருங்க, நான் செய்ய போறேன். கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. ட்ரிகர் கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், காலம் நேம், டேட்டா டைப், காலம் நேம், டேட்டா டைப். இது ஒரு சேலரி ஆடிட்டுங்கிற ஒரு ஆடிட் டேபிள். அதுக்கப்புறம் ட்ரிகர் கிரியேட் ட்ரிகர் நேம் பிஃபோர் அப்டேட் ஆகும். இது எந்த சூழல்ல எப்படி ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது. இந்த எம்ப்ளாயி டேபிள்ல அப்டேட் நடக்கிறதுக்கு முன்னால இந்த வேலையை பண்ணு. எந்த வேலை? ஒவ்வொரு ரோக்கும் பிகின் பண்ணி இந்த வேலையை பண்ணிட்டு என் பண்ணிட்டு அது மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் பண்ணு அப்படின்னு இங்கதான் நம்ம சொல்றோம். எந்த டேபிள்ங்கிறத நீங்க சொல்லணும். இதை பேஸ் பண்ணி இங்க எப்பெல்லாம் உள்ள வந்து வேலை நடக்குதோ அப்ப இந்த ட்ரிகர் கால் ஆயிரும். ஓகேவா? நம்ம ட்ரிகர் கிரியேட் பண்ணிட்டோம். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க, இப்போ 10 மினிட்ஸ்ல முடிய போகுது. இதே லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இருக்கவங்களுக்கு தெரியும், புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். இப்போ ஒரு ஆடிட் டேபிள் கிரியேட் பண்ணோம்ல, அது இருக்கா? ட்ரிகர் கிரியேட் பண்ணோம்ல, தெரியுதா? ட்ரிகர் நேமு, எந்த யூசரால ட்ரிகர் கிரியேட் ஆயிருக்கு, எந்த டேபிள்ல கிரியேட் பண்ணிருக்கோம், எந்த சுச்சுவேஷன்ல இந்த டேபிள்ல அப்டேட் பண்றதுக்கு முன்னால என்ன நடக்கணும், ஆடிட் டேபிள்ல இதெல்லாம் இன்செர்ட் பண்ணு. இது கிரியேட்டுக்காக உள்ள கொரி. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ட்ரிகர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு எப்படி பார்க்கலாம்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ட்ரிகர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேபிளை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். செலக்ட் ட்ரிகர் நேம் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா டாட் ட்ரிகர்ஸ் வேர் ட்ரிகர் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா ஈக்குவல் டு இப்படி கொடுத்திருக்கேன்னா இந்த டிபில இருக்கிற அனைத்து ட்ரிகரையும் எடுத்து வந்துடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒண்ணுதான் கிரியேட் பண்ணிருக்கோம், நிறைய ட்ரிகர் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வந்துடும். ஓகேவா? பாரு, சரி, பல அப்படியே
இது வந்து ட்ரிகர் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இங்கேயே பார்த்துட்டோம், இருந்தாலும் பொறி வழியா எப்படி பாக்குறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பாருங்க, செலக்ட் ட்ரிகர் நேம் இந்த இருக்கா காலம் நேம். என்ன ட்ரிகர் அவன் கிரியேட் பண்ண ட்ரிகர் பாருங்க. இல்ல, ஏன்னு தெரியுதா? ஏன் இல்லைன்னு தெரியுதா? இங்க வேற பேர் இருக்கு, இங்க வேற பேர் இருக்கு. ஏன்னு தெரியுதா? நம்ம கரெக்டான டிபி நேம கொடுக்கல. ஒன் இப்ப கரெக்டா வருது பாருங்க. ட்ரிகர் சேலரி அப்டேட்ங்கிற பேர்ல ட்ரிகர் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க ஸ்கீமா கொடுக்குறப்ப கரெக்டான டிபி நேம கொடுக்கணும். இது வந்து ட்ரிகர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. டிராப் பண்றதுக்கு டிராப் ட்ரிகர் ட்ரிகர் நேம் இது கொடுத்துட்டீங்கன்னா ட்ரிகரை தூக்கி விட்டுரும். சரி, இது எப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அப்டேட் டேபிள் நேம் என்ன? எம்ப்ளாயியா? எம்ப்ளாயீஸ். செட் சேலரிங்கிற பேர்ல தான் இருக்கு. காலம் சேலரிங்கிற பேர்ல தான் இருக்கு. சேலரி ஈக்குவல் டு யாருக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தலாம்? ரவி 18,000 இருக்காரு, அவருக்கு ஒரு 35,000 மாத்திடலாமா? ரவியோட சம்பளம் 18,000, 35,000 வேர் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு ரவியோட எம்ப்ளாயி ஐடி பேருமா 3. அதுக்கு பாருங்க 3ங்கிற எம்ப்ளாயி ஐடிக்குள்ள சேலரிய அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இது செய்யறதுக்கு முன்னால ஜஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு ட்ரிகர் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, ஆடிட் டேபிள். அது என்னது? சேலரி அண்டர்ஸ்கோர் ஆடிட். ஓகேவா? சேலரி அண்டர்ஸ்கோர் ஆடிட். ஓகே, இது ரெண்டையும் நான் ரன் பண்றேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. எம்ப்ளாயி டேபிள்ல பாருங்க என்னென்ன இருக்குன்னு. 4 எம்ப்ளாயி. ரவிக்கு தான் அப்டேட் பண்ண போறோம். 18,000 35,000 பழைய வேல்யூ தான் இருக்கு. இப்போ சேலரி ஆடிட் டேபிள்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம். இப்பதானே கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு, எம்டியா இருக்குது. இப்ப செஞ்சிடலாமா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், எம்ப்ளாயில போயிட்டு அப்டேட் பண்ண போறேன். சம்பளம் ரவி நல்லா வேலை செய்யறாரு, அவருக்கு சம்பளத்தை அதிகப்படுத்துறேன். அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆயிடுச்சுல. இப்ப இந்த சேலரி ஆடிட்ல போய் பாக்குறேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. நல்லா பாருங்க, எம்ப்ளாயி ஐடி ரவி இருக்காருல, அவரோட சம்பளம் 18,000 இருக்கு பழசு, புது சம்பளம் 35,000. எந்த டைம்ல அப்டேட் பண்ணிருக்கேன்? 2/6/2026 7:37. இதற்காக தான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கோம். இது புரியுது இல்ல? அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா யூன்னு அப்படியே டைப் பண்ணுங்க. புரியலன்னா நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். சார்ட்ல யூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. யூன்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அப்படின்னா இதை நான் ட்ராக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்றேன். புரியுதா அந்த டேபிள் ஏன் உருவாக்கணும்னு? கொஞ்ச நாள் கழிச்சு ஹெச்ஆர் வந்து இந்த ரவிக்கு என்னப்பா பழைய சம்பளம் இருக்கு அப்படின்னா இந்த டேபிள்ல வந்து செலக்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேலரி அண்டர்ஸ்கோர் ஆடிட் அப்படின்னு சொல்லி. இப்ப ட்ரிகரோட பர்பஸ் உங்களுக்கு புரியுது இல்ல? கண்காணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் நடக்கிறப்பயோ இல்ல அப்டேட் நடக்கிறப்பயோ இல்ல டெலீட் நடக்கிறப்பயோ இந்த வேலையை பண்ணு அப்படின்னு இன்னொரு ஏதோ ஒரு வேலையை செயல்பட வைக்கலாம். இதெல்லாம் மேனுவலா பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா பண்ண வைக்கலாம். இதுக்கு சினாரியோ பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சம்பளத்தை ட்ராக் பண்றது, ஹெச்ஆர் சம்பளத்தை ட்ராக் பண்றது, மேனுவலா உட்காந்துக்கிட்டு அவர் எழுதிட்டு இருக்கணும். ரவி பழைய சம்பளம் இவ்வளவு, புது சம்பளம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி. கஷ்டம் இல்ல? ரவிக்கு எப்பெல்லாம் புது சம்பளம் அப்டேட் ஆகுதோ இங்க உட்காந்து ஒரு ரெக்கார்டு விழுந்துரும். எங்கன்னா கண்காணிக்கிறதுக்காகவே, ஆடிட் பண்றதுக்காகவே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்ல. அது டேபிள் கிரியேட் பண்ணா மட்டும் போதுமா? அதை எங்க குறிப்பிடணும்?
ட்ரிகர் பண்றப்ப சொல்லணும். இந்த டேபிள்ல அப்டேட் நடக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு ரோவுக்கும் நீங்க கிரியேட் பண்ண ஆடிட் டேபிள் இருக்குல்ல, அந்த இருக்குல்ல, இன்சர்ட் இன்டு ஆடிட் டேபிள்ல போயிட்டு எழுது ஓல்டு டாட் எம்ப்ளாயி ஐடியையும் ஓல்டு டாட் சேலரி நியூ டாட் சேலரிய எழுது அப்படின்னு சொல்றோம். இது கிளியர் தானே? சரி, கொஞ்சம் பேர் யூ அனுப்பல. அது எப்படி புரியலையா? புரியல அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இல்லை அப்படின்னா மறுபடியும் ஈவெண்ட்ஸ் போகலாம். ட்ரிகர்னா இப்ப ஒரு டேபிள்ல ஒரு முக்கியமான டேபிள்னு வச்சுக்கோங்க. அந்த டேபிள்ல யாராவது வந்து அப்டேட்டோ இல்லை இன்சர்ட்டோ டெலிட்டோ பண்றாங்கன்னா யார் அது அப்படின்னு பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. யாருப்பா அந்த அப்டேட் பண்ணது அப்படின்னு சொல்லி யூஸ்வலா அக்சஸே நம்ம ரெஸ்ட்ரிக்டடா கொடுத்துருப்போம். இந்த கொடுத்த நபர்களே பை மிஸ்டேக் ஏதோ வந்து அப்டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை ஆகி போயிடும் உங்க அப்ளிகேஷன்ல. தப்பான வேல்யூ காமிக்கும். யாருன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கு நீங்க ட்ரிகர் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா பயப்படவே தேவையில்ல. நீங்க ஆடிட் டேபிள் வச்சிருக்கீங்களா, ட்ரிகர் கிரியேட் பண்றப்ப அந்த ஆடிட் டேபிள்ல போய் செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா யார் அந்த வேலையை பண்ணாங்கிறத அழகா எடுத்துடலாம். எந்த டைம்ல நடந்திருக்கு. நம்ம சினாரியோல இந்த எம்ப்ளாயி ஐடியில இந்த டைம்ல நடந்திருக்குங்கிறத நம்ம ட்ராக் பண்றோம். நம்ம யார் என்னெல்லாம் ட்ராக் பண்ணணுமோ அதை நீங்க இங்க கொடுத்துடணும். அழகா இங்க வந்து வாங்கிரும். இங்க நீங்க யூசர் நேம் வாங்கினீங்கன்னா யூசர் நேம் யாருங்கிறது இங்க கண்டுபிடிச்சிடலாம். இதை ஃபெச் பண்றது மூலமா. இது ட்ரிகர். அடுத்தது ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ்ங்கிறது ஒரு நிகழ்வு. அது ஒரு ஷெட்யூல்டு எஸ்கியூஎல் டாஸ்க் ரன்ஸ் அட் ஸ்பெசிபிக் டைம் ஆர் இன்டர்வல். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அல்லது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகணும் அப்படின்னு ஒரு எஸ்கியூஎல் டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் எங்க MySQL சர்வர்ல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு திங்கள் புதன் வெள்ளி 7 மணிக்கு இந்த ஈவெண்ட் நடக்கணும், இந்த கிளாஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மேனுவலா வந்து எடுக்காம ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுற மாதிரி செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கும், ஆனா நம்ம வந்து அது கொஞ்சம் மெனக்கடணும். அதுவாவே ரன் ஆகிரும். நான் வர்றனோ வரலையோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளாஸ் ரன் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். நீங்க அட்டன் பண்ணலாம். அததான் வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோவுக்கும் இப்ப ஏன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலைய தானியக்கமா செயல்பட வைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க நடக்க வைக்கணும். நீங்களா போய் ஈடுபடாம அது மாசமாவோ இல்ல வாரமாவோ தினம் தினமாவோ இல்ல வருஷத்துக்கு 2 தடவையோ எப்படி வேணாலும் நீங்க அந்த வேலையை நடக்க வைக்கணும். அப்படின்னா எந்த ஷெட்யூல்ல வேணாலும் நீங்க நடக்க வைக்கலாம். இதனால என்ன ஒரு பலன்னா மேனுவலா போயிட்டு செய்யற வேலை குறையும். இப்போ ஷெட்யூல் டாஸ்க் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செய்யறதுக்கோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூல்ல ஏதோ ஒரு போனஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு டேட்டாவை கிளீன் பண்றதா இருக்கட்டும்,